கல்யாணம் ஆகும்போதும் வரதட்சணை வாங்குறவங்க இருக்காங்க. நான் என்ன பண்றது, எங்க அம்மா வற்புறுத்தினாங்க, எங்க அப்பா வற்புறுத்தினாங்க சொல்றவங்களும் இருக்காங்க. சரி. இப்ப அதோட அவங்களோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியல. இப்ப என்னோட தாயார் ஒரு பொண்ணு தான் இருக்குது, நான் என்ன கொடுத்தாலும் என் பொண்ணுக்கு தான் கொடுக்கணும், அது 100 இருந்தா சொல்லி 200 பவுன் இருந்தா சொல்லி எங்க அம்மா எனக்கு தான் கொடுக்கணும் சொல்லிருக்காங்க. ஆனா வரதட்சணையா இல்ல, நான் செய்யறது என் பொண்ணுக்காக தான். அப்ப அது தவறாக போகுமா இல்ல எப்படி? அது கொஞ்சம் அதாவது வரதட்சணை என்பது மார்க்கத்துல கூடாது. பெண்கள்கிட்ட கேட்பதற்கு எந்த ஒரு பொருளாதாரத்தை நம்ம அடைவதா இருந்தாலும் அதற்கு ஒரு நியாயம் இருந்தால்தான் அடைய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. முதல் விளங்கிக்கணும், நமக்கு ஒரு நியாயம் இருக்கணும். அந்த நியாயம் என்ன? வியாபாரத்தின் மூலம் கிடைத்தால் அது ஒரு நியாயம். இப்படி ஒரு நியாயத்தின் அடிப்படையில் என்ன செய்யலாம், ஒரு பொருளை அடையலாம். இந்த வரதட்சணையை பொறுத்த வரைக்கும் ஒரு அநியாயம். பெண்கள்கிட்ட ஆண்கள் வாங்குவதற்கு ஒரு நியாயமும் இல்லை. ஆண்களிடமிருந்து பெண்கள் வாங்குவதற்கு நிறைய நியாயம் இருக்கிறது. இந்த அவரா கொடுப்பது தவறாகுமா என்பதுல ரொம்ப நுணுக்கமான மேட்டருங்க. இந்த அவங்களா கொடுக்கிறதுங்கிற வாசகத்தை வைத்துக் கொண்டு நிறைய அநியாயங்கள் நியாயப்படுத்தப்படுகிறது. லஞ்சம் இருக்குல்ல, லஞ்சம் அவனா தான் கொடுக்கறான், வாங்கிக்கலாமா? நான் ஒரு அதிகாரியா இருக்கிறேன், அவனா என்ன செய்யறான், நான் கேட்கவே இல்லை, அவனா சொல்றான் பார்த்து நம்ம ஏதோ ஒரு கையெழுத்து போட்டுருங்க, ஒரு 100 ரூபாய் தர்றேங்கிறான். நான் அந்த நேரத்தில் என்ன செய்யறேன், நான் அவராத்தனத்தை நானா கேட்டேன், அவரா தர்றேங்கிறாரு, விரும்பி தர்றாரு, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லலாமா? அவரா தர்றாருங்கிறது அது உண்மைதான். அவரா தந்தாலும் அது அவரா தர்றாரா, அதுல ஒரு நீ எதுக்கு தர்றாரு தெரியுமா, உடுக்காட்டி இவன் செய்ய மாட்டாங்கிறது தர்றாரு. அதான் பாயிண்ட். அவரா தர்றது வாஸ்தவம் தான். ஏன் அவரா தர்றாரு தெரியுமா, இந்த 100 ரூபாய கவர்ல வச்சு அடிச்சா தான் கையெழுத்து போடுவான், இல்லாட்டி 10 நாள் கழிச்சு தான் அந்த கையெழுத்து ஆகும். அதுக்காக வேண்டிதான் அவர் தர்றாரு தவிர அவர் அவளும் தர்றாரு எந்த கிறுக்குன்னு 100 ரூபாய்க்கு சும்மா தரமாட்டான். அவரா தர்றாங்கிற வாஸ்தவம் தான். எதுக்கு தர்றான், ஏதாவது தனக்கு ஏற்பட இடைஞ்சல் வரும் அப்படின்னு நினைத்து கொண்டு தந்தால் அவரா தர்றான். வட்டியை கூட எடுத்துக்கிறீங்களேன், நீங்களா போய் வட்டி வாங்குற கொண்டு அப்படியே வாங்குறீங்க. ஒருத்தன் வட்டிக்கு போறான்னு சொன்னா 10,000 ரூபாய் வாங்கிக்க, வட்டி தரணும் அப்படின்னு கேட்டா வாங்குறோம். தேவைப்பட்டும் அவனா தான் வர்றான். நான் வட்டி தொழில் பண்ணேன்னு சொன்னா எவனுக்கு தேவை அவன் தான் வர்றான். ஐயா தாங்கயா, நான் வட்டி தந்துடுறேன், கரெக்டா தந்துடுறேங்கிறான். அப்ப அவனா தான் நான் கேட்டான், அப்படி நியாயப்படுத்த முடியுமா? அவனா எது கேட்கறான், நீ கடனை கொடுக்க மாட்டே அதனால கேட்கறான். கடனை கொடுப்பேன்னு கேட்டிருப்பானா, நீ கொடுக்க எதனால கேட்கறான்னு விளங்கிக்கிறேன். அவரா தர்றாரு என்பதை சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இதுக்கு ஒரு சம்பவம் கூட இருக்கு. சம்பவம் ஹதீஸ், கதை இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை என்ன செய்யறாங்கன்னா ஜக்காத் வசூலிப்பதற்காக அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வசூலிச்சுட்டு வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி எல்லாத்தையும் கொட்டுறாரு. கொட்டும் போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு கணிசமான ஒரு தொகையை கொண்டாந்து போட்டுவிட்டு ஒரு சின்ன தொகையை தனியா பக்கத்துல வைக்கிறார். வச்சு சொல்றாரு, இது ஜக்காத்தா கொடுத்தாங்க, இது எனக்கு கொடுத்தாங்க. அவர் சொல்றாரு, ஜக்காத் வசூலிக்கு போனல, இது ஜக்காத்தா இந்த 10 உதாரணத்துக்கு 10,000 அதிசல கேட்டக்கூடாது, ஒரு தொகைங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். எனக்கு 10,000 ரூபாய் ஜக்காத்து, இந்த 200 ரூபாய் எனக்கு தந்தது அப்படின்னு சொல்றாரு. உதாரணமா ஒரு சின்ன தொகை தனக்கு தந்ததுங்கிறாரு, ஒரு பெரிய தொகையை ஜக்காத்துன்னு சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க தெரியுமா, அவர்கிட்ட ஒரு பேச்சும் பேசவே இல்லை, ஒரு பேச்சும் பேசல, கண்டிக்க கூட இல்ல. கூப்பிட்டு சபையன்ட்டாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டாங்க. இவர் சொன்ன இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு சபையை கூப்பிட்டு மக்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல குழுமிட்டாங்க, மெம்பர்ல ஏறுறாங்க. ஏறி இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடியான வாதம் என்பதை புரிய வைப்பதற்காக வேண்டி, ஆக பெரிய டேஞ்சரா இருக்கு, இந்த மாதிரி வாதத்தை எல்லாரும் வச்சிருப்பாங்க, இது எல்லாருக்கும் இப்ப தெளிவுபடுத்தி ஆக வேண்டி இருக்குது, இவருக்கு மட்டும் இந்த நோய் இருக்கிற மாதிரி தெரியலையே நினைத்துக் கொண்டு, இது நுணுக்கமான நோயில இது நுணுக்கமான விஷயம். நீங்க நுணுக்கமா கேக்குறீங்களா, அப்பா விரும்பி தர்றாரு, அது மாதிரி நுணுக்கமான விஷயமா இருக்கிறதுனால இதை தெளிவுபடுத்தி ஆகணும்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சபையை கூட்டுறாங்களா, மெம்பர்ல ஏறுறாங்க. ஏறி சொல்றாங்க, நாம ஜக்காத் வசூலிப்பதற்காக நம்முடைய வேலைக்காக ஒருத்தர் அனுப்புகிறோம், அவர் வசூலித்துக் கொண்டு வருகிறார், வந்துவிட்டு சொல்கிறார், இது அல்லாஹ்வுக்காக தந்தது, இது எனக்காக தந்தது என்று சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இவர் அவருடைய வாப்பா வீட்டுல இருக்கட்டும், அவருடைய உம்மா வீட்டுல போய் இருக்கட்டும், இந்த அன்பளிப்பு வருதான்னு பாக்கட்டும். எதுக்கு உனக்கு கொடுத்தாவன், உனக்கு அன்பளிப்பு தர்றாந்தா உன்னை தேடிக்கிட்டு வீட்டுல கொடுத்தானா, நான் ஒரு காரியத்துக்கு அனுப்புறேன் அப்ப கொடுக்கறான் உனக்கு. அப்ப என்ன அர்த்தம், நீ ஏதோ 40 ஆடுக்கு 30 ஆடுக்கு கணக்கு போடுவேன் தான் கொடுக்கறான். என்னத்தை எதிர்பார்த்தா உனக்கு கொடுக்கறானே தவிர என்ன செய்யல, உனக்கு தந்தது இல்ல. உனக்கு தந்ததுன்னா உனக்கே உனக்கு மாமனாவன், உனக்கு என்ன மச்சானா, உனக்கு அவன் ஏன் தர்றான், உனக்கு தர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இந்த வேலைக்கு நான் அனுப்பணும் பாரு, அதுல எதையோ எதிர்பார்த்து தருகிறார், அது உனக்கு தந்ததுன்னு சொன்னாலும் அது உனக்கு தந்தது இல்ல. உனக்கு தராத எப்படி நடந்திருக்கனே,
இந்த வேலைக்கு நான் அனுப்பாத பொழுதே உனக்கு வந்திருக்க வேண்டும். இன்னைக்கு போய் நீ வசூலிக்கு போகல, நீ வீட்டுல இருந்துட்ட, இந்த அவருக்கு 200 ரூபாய் கொடுக்கணும் உனக்கு தருவானா? உனக்கு தெரியுமா அவனுக்கு? அப்படின்னா கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரி முஸ்லிம் உட்பட ஏராளமான நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இப்ப அன்பளிப்பா கொடுக்குறாருங்கிறோம். யாருக்கு அன்பளிப்பு? அந்த மருமகனுக்கு தானே, அவனுக்கு தானே அன்பளிப்பு. மகளுக்கு பேரா இருந்தாலும் யாருக்கு? அவருக்கு அன்பளிப்பு. அன்பளிப்புங்கிறது என் நேரத்து கொடுக்க வேண்டிய கல்யாணம் பண்ணாட்டி கொடுப்பீங்களா? நீ மார்க்கத்துல ஒரே ஒரு மகள் இருந்தா நீங்க எதுக்கு அன்பளிப்பு கொடுக்குறீங்க? உங்க மௌத்துக்கு பிறகு சொத்து போய் சேரப்போகுது. அல்லாஹ்வுல அதை பிரிச்சு கொடுப்பான். வாரிசு உரிமை இருக்குது. வாரிசு உரிமை என்பது இஸ்லாத்தில் இருக்கிறது. பெண்களுக்கு சட்டப்படி உரிமை இருக்கிறது. மௌத்தா போனா தகப்பன் சொத்துல பிள்ளைக்கு வாரிசு வரப்போகுது. அப்படியே இன்னும் நீங்க கவனிக்க வேண்டும்ங்க. இது கல்யாணம் என்ற அந்த டிமாண்டுக்காக தான் கொடுக்கப்படுது எல்லாருக்கும் தெரிகிறது. மகளுக்கு எப்ப கொடுக்கலாம்? ஒரு 20 வயசுல கல்யாணம் பண்றீங்க, ஒரு 13 வயசுல மகளுக்கு எழுதி வச்சுட்டு போங்களேன். எழுதுறீங்களா? அப்ப எழுத மாட்டீங்க. எப்ப எழுதுறீங்க? இந்த கல்யாணத்தை வச்சு எழுதுறீங்க. ஏன் எழுதுறீங்க? மக பேர்ல இருந்தா தான் அவன் ஏத்துக்கிடுவான். அதான் காரணம். எதுக்கு எழுதுறீங்க? எனக்கு வேணாம், உங்க பிள்ளைக்கு கொடுங்க. எங்க பிள்ளைக்கு கொடுக்குற நீ எதுக்கு சொல்ற? எங்க பிள்ளைக்கு நாங்க கொடுக்க மாட்டோமா? அவர் எது கேட்கிறாரு? பொண்டாட்டிக்கு இருந்தா நம்ம சுருட்டிக்கு நமக்கு தானே அது. அந்த கணக்குல ஓடுது. பேருக்கு மகளை தவிர உண்மையில் அது கொடுக்கப்படுவது மருமகனுக்கா இல்லையா? சரி, நான் கேட்கிறேன், இந்த மகளுக்கு கொடுக்காவிட்டால் அந்த சம்பந்தம் நடக்குமா? இதான பாயிண்ட். நீ என்ன நினைக்கிறீங்கன்னா மகளுக்கு அன்பளிப்பா கொடுக்கறாருங்கிறீங்க. அது அன்பளிப்புன்னு எப்ப ப்ரூஃப் ஆகும்? மகளுக்கு கொடுக்கவே இல்ல, மாப்பிள்ளை பேசியாச்சு, அதான் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். இதான் இந்த இருக்கிற சேலையோட தான் வருவா, இந்த கழுத்துல காதல போட்டது வருவா. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்கிற மாட்டாங்க. எப்ப ஏத்துக்குவாங்க? அவ பேர்ல அது எழுதி கொடுத்தாதான் ஏத்துக்குவாங்க. அதான் டிமாண்ட், அதான் வரதட்சணை. வரதட்சணையே டேபிளுக்கு கீழே வாங்குறீங்க, மேல வாங்குறது கீழே வாங்குறது. இப்படி நேரடியா சில பேர் வாங்குவாங்க, சில பேர் இப்படி வாங்க கீழே வாங்குவாங்க. இது கீழே வாங்குற மேட்டருங்க. அதனால டிமாண்டுக்கு ஒரு டிமாண்ட் பின்னாடி இருக்குமே. ஆனா அந்த அதிசயாவும் வச்சுக்கோங்க. உங்க வாப்பா வீட்டுல இருந்தா கிடைச்சிருக்குமா? உங்க உமா வீட்டுல இருந்தா கிடைச்சிருக்குமான்னு சொல்றாங்கல்ல. இந்த கல்யாண பேச்சு நடக்காட்டி கிடைச்சிருக்குமா? அதான் பிரச்சனை. அதனால அது தப்புங்க. வரதட்சணை எல்லா வகையிலும்